மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பலன் கூறும் சூட்சுமங்கள் அப்படின்ற போது எப்படி, அதாவது எந்த மாதிரியான இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுல உங்களுக்கு மெல்ல மெல்ல வெளிச்சம் வருது. இப்போ பலன் கேட்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஐயா சொல்லிக் கொடுக்கும்போது இந்த இப்போவே பார், ஒருத்தர் வந்து உட்காந்தாருன்னா அப்படியே டப்ப 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 டப்பன்னு சொல்லிட போகிறேன். ஆனால் லைவில் உட்காடுறீங்க, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. நான் இந்த மாதிரி எப்போ லைவ் பண்ணுவேன்னு தோணுமே. நான் எப்போது இப்படி இந்த மாதிரி இல்லை யூடியூப்லேயோ அல்லது ஒரு பொது நிகழ்ச்சியிலையோ டக்கு 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 டக்குன்னு ஒருத்தர் என்னப்பா இப்படி தானே அப்படின்ட்டு இந்த மெல்ல மெல்ல பலன் கூறும் சூட்சுமங்களில் இருக்கக்கூடிய இப்போ முந்தா நாளாக என்னமோ நம்ம மாணவர் தான் ஒருத்தர் வந்தார். இந்த மாணவர் கேட்ட கேள்வி என்ன ரொம்ப பெரிய அளவில் சிந்திக்க வச்சது. இந்த மாணவருடைய ஜாதகம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. நம்ம ஆன்லைன் மாணவர் தான். அவரே சொன்னார், ஐயா நான் கமெண்ட் கொடுக்காத மாணவர் அப்படின்னு சொன்னார். அந்த கேள்விக்கு நான் ஒரு தனியாக ஒரு இதே போடுறேன்னு சொன்னேன். அந்த கேள்விக்கு நான் தனியாக ஒரு இதே போடுறேன் அப்படின்னு சொன்னேன். இது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. டக்குன்னு வேறு எதுவும் ஞாபகம் இல்லை. சனி குரு இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ 97 98 மாணவராக தான் இருக்கணும். மாணவர் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஆன்லைன் மாணவர் பேர் மறந்துட்டேன். ஆன்லைன் மாணவர்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஐயா ஆனால் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, நான் ஒரு கேள்வி கூட உங்களை நான் கேட்டதே இல்லை. கிட்டத்தட்ட எல்லா வகுப்பும் நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆன்லைனாகவே நான் கேட்டேன், வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறீங்களா, ஆன்லைன்லேயே பார்க்குறீங்களா, லைவ்லேயே பார்க்குறீங்களான்னு கேட்டேன். லைவ்லேயே பார்ப்பேங்கய்யா, நான் மற்றவர்கள் கொடுக்குற கமெண்ட்டை தான் அப்படியே பார்த்துக்கிட்டு உங்கள் இதை பேசுகிறத கேட்டுக்கிட்டு தான் இருப்பேனே தவிர நானாக கமெண்ட்டை கொடுத்ததில்லை அப்படின்னு சொன்னார். இப்போ இதில் ஏன்னா அவருக்கு ஜோதிடம் ஏன் வருகிறதுன்றது, வளர்பிறை சந்திரனாக சுக்கரனோடு இருந்து திக்பலம் பெற்ற 2 கிரகங்களோட புதன் இருக்கிறதுனால, நான் பரிவர்த்தனை பெற்ற புதனாக இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு ஜோதிடம் நல்லா புரியுங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த மாணவர், என்னுடைய ஒரு வகுப்பு விடாமல் பார்த்திருக்கின்ற இந்த மாணவர் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். ஐயா எனக்கு ஜோதிடம் நன்றாக புரிகிறது, எனக்கு ஜோசியம் நல்லா புரியுது. அது ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த புதனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைந்திருக்கின்ற அமைப்பில் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் காரக நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்டில், நீங்கள் போட்ட அந்த வீடியோவில், ஆகா நான் ஏன் புத்திசாலியாக இருக்கிறேன், இவர் புத்திசாலின்றது அவரே சில விஷயங்களில் சில இந்த கன்சல்டேஷனில் சொன்னார். நான் ஏன் புத்திசாலியாக இருக்கிறேன், நான் ஏன் ஜோதிடம் அறிந்தவனாக புரிந்தவனாக ஜோதிடத்தில் ஆர்வமுள்ளவனாக இருக்கிறேன் என்பது புதனுடைய காரக பரிவர்த்தனையின் மூலமாக, பரிவர்த்தனையின் மூலமாக புதனுடைய காரகத்துவங்கள் வலிமையாக இருக்கிறதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுங்கய்யா. ஒரே ஒரு கேள்வி, பரிவர்த்தனையில் செவ்வாயும் பரிவர்த்தனை தான் அடைஞ்சது. செவ்வாய் பரிவர்த்தனையின் மூலமாக செவ்வாயின் காரகத்துவமான தைரியம் வீரியம்லாம் எனக்கு இல்லையே, ஏன்னு கேட்டார். பரிவர்த்தனை 2 கிரகம் அடையுது, புதனுடைய காரகத்துவங்கள் எனக்கு வலிமையாக இருக்கின்றன, செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் எனக்கு ஏன் வலிமையாக இல்லைன்னு கேட்டார். இந்த கேள்வி புரியறதுக்கே மாணவர்களுக்கு நிறைய பேர் ஆகணும். இந்த கேள்வியை கேட்கணும்னா ஒருத்தர் ஜோதிடத்தில் நல்லா இருக்கணும், ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹாட்ஸ்ஆப்னு சொன்னேன் அந்த மாணவருக்கு, பேர் மறந்துட்டேன். இவ்வளோ பேரில் நான் யார் பேரை போய் ஞாபகம் வச்சுருப்பேன். எனக்கு டக்குன்னு இந்த வில்லங்கபானு மாதிரி டக்குன்னு ஒரு மைண்டில் இருக்கிற மாதிரி ஆயிரங்கமன்ட்டு கார்த்தி, வில்லங்கபானு, சின்ன நந்தகுமார், பெரிய நந்தகுமார், பாரதி மங்கைநாதன், நாவலடி பழனியாண்டி, இந்த மாதிரி ஏதாவது டக்குன்னு நுணுக்கமாக நெல்லை சாமித்துறை, இந்த மாதிரியான சில பேர் மட்டும்தான் ஏதாவது கேட்டிங்கன்னா மனசில் பதியும். நானும் மனுஷன் தானே, எத்தனை பேரை தான் ஞாபகம் வச்சுருக்கிறது, ஒரு 40-50 பேரை வேணால் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாணவர் பரிவர்த்தனையின் மூலமாக புதன் செவ்வாய் பரிவர்த்தனை தான். இதை ஏன்னா நான் என்ன அவருக்கு பதில் சொல்லியிருப்பேன், மாணவர்களில் எத்தனை பேர் தேர்வீங்க? இப்போ இந்த கேள்வியை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்கிறீங்கல்ல, இந்த கேள்வியிலிருந்து அப்படியே ஆரம்பிக்கலாமா? பலன் கூறும் சூட்சுமங்கள். இந்த மாணவருக்கு நான் அந்த உண்மையான பதிலை சொன்னேன். அந்த உண்மையான பதிலை சொல்லும்போது டக்குன்னு அவருக்கு ஆமாங்கய்யா ஆமாம், இதை ரொம்ப நாளாக மனசில் உங்கள்கிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷனில் தான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னார். இந்த மாணவர் இப்போது இங்கே இருப்பார், அவருக்கே நான் என்ன சொன்னேன்றது புரிஞ்சிருக்கும். ஆக நான் எல்லாவற்றிலும் புத்திசாலியாக இருக்கக்கூடிய நான், புதனுடைய பரிவர்த்தனையின் மூலமாக புத்திசாலியாகவும் ஜோதிட அறிந்தவனாகவும் இருக்கக்கூடிய நான், ஏன் செவ்வாயுடைய காரகத்துவங்கள் எனக்கு எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு கேட்டார். அதற்கான பதில் என்னவாக இருக்கும்னு நீங்கள் போடுங்களேன். ஒரு 10 பேர் மட்டும் போடுங்களேன், 2 வரியில் போடுங்களேன். 10 பேர் மட்டும் 2 வரியில் போடுங்களேன்.
ஆக ஒரு ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை புரிந்து கொள்வது, சின்ன சின்ன நுணுக்கங்களை புரிந்து கொள்வது, நான் அடிக்கடி சொன்னதைப் போல ஒட்டுமொத்தமாக ஜோதிடத்தை புரிந்து கொள்வது. இந்த பாவகம் மட்டும், இந்த பாவகம் மட்டும், இந்த பாவகம் மட்டும், இந்த பாவகம் மட்டும்னு இல்லாமல் யானையை துணிக்கையை பார்க்காதே, காலை பார்க்காதே, வாழை பார்க்காதே, அது முன்னாடி நிற்கிற 2 தந்தத்தை பார்க்காதே, ஒட்டுமொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணி லாங் ஜூம்ல இருந்து அது யானைங்க அப்படின்னு பாரு. அப்படி பார்த்தா தான் ஜோதிடம் வரும் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அதே மாதிரியாக என்றைக்கு யானையாக பார்த்து கொள்ள கற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது இந்த ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகள், பலன் கூறும் சூட்சுமங்கள் நான் மட்டும் எப்படி பார்க்குறேன், டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் அனுபவத்தின் காரணமாக உங்களுடைய ஆசான் உடனடியாக பலன் சொல்லுகிறேன். உடனடியாக பலன் சொல்லணும்லாம் அவசியமே கிடையாது, அப்படி தப்பு அதெல்லாம். அதே நேரத்தில் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதகத்தை இன்றைக்கே கொடுத்துருங்க, 2 நாள் ஆகும் உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதெல்லாம் சும்மாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ், அதுக்கு மேலே ஒரு உண்மையான அனுபவம் உள்ள கணிதத்தை ஒழுங்காக போடக்கூடிய மனப்பாடத்திறன் உள்ள ஒருவருக்கு ஒரு ஜாதகத்தை கணிப்பதற்கு மிஞ்சி போனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுத்துக்கிறதுக்கு சரி ஒரு 5 நிமிஷம் ஐயா, கொஞ்சம் நிதானமான ஆளியா, கும்பலக்கணக்காரர், மகர் லக்கணக்காரர், லக்ன ராசியோடு சனி சம்பந்தப்பட்டவர் கொஞ்சம் நிதானமாகத்தான் செய்வார். அப்போ கூட முதல் நாளே கொடுத்துரு, அடுத்த நாள் அவருக்கு ஜோசியமே தெரியாதுன்னு அர்த்தம். அதெல்லாம் ஜோசியமே தெரியாதுன்னு அர்த்தம். அல்லது உப நட்சத்திரங்களாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும்னா கூட அதுக்கு கூட இப்போ சாஃப்ட்வேர் வந்துருச்சு. எங்கள் அப்பா காலத்தில், நான் படித்த காலத்தில் சாஃப்ட்வேர் கிடையாது. அப்போ எங்கள் அப்பா உட்காந்துக்கிட்டு அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருந்தார், கணக்கு போட்டு தசாபக்தி எழுதிக்கிட்டு இருந்திருப்பார். இப்போ கூட தசாபக்தி கணக்குகளை கேட்டால் நான் மனப்படமாக டக்கு 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 டக்குன்னு சொல்லுவேன். சில சுயபக்தி எவ்வளோனா 4 மாதம் 27 நாள்ட்டு போய்கிட்டே இருக்கணும். 7 7 49 27 3 இன்ட்டுன்னு எத்தனை தசாபக்தி கணக்குகளை சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி போய்கிட்டே இருக்கணும். ஆக ஒரு நிலையில் எப்போ எப்படி முழுசாக பார்ப்பது என்பதை தெரிந்து கொண்டதற்கு பிறகு எல்லாம் சரியாக வந்துவிடும் அப்படிங்கிறதாங்க உண்மை. இந்த பாருங்க, மாணவர் கேட்ட கேள்வி, நான் அவரை கிண்டல் பண்ணேன். இத்தனை வகுப்பில் இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்கலாமா? ஆனால் பட் இது ஒரு ஆழமான கேள்வி. ஆதிபத்திய காரகத்துவத்தை பற்றி ஆழமான கேள்வி. போன வகுப்பு வரைக்கும் ஆதிபத்தியம் காரகத்துவத்தை பற்றி தான் எடுத்திருக்கிறேன். ஆக ஆனால் உங்களுக்கு இதில் நான் சரியாக பதில் சொல்லியே ஆகணும். இந்த பாருங்கள், நான் ஏன் புத்திசாலியாக இருக்கிறேன்? புத்திசாலித்தனம் கல்வி அமைப்பு என்பது 4ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டது. 4ஆம் பாவகம் 4ஆம் அமைப்புகள்லாம் உங்களுக்கு வலுவாக இருக்க நீங்கள் ஏன், நான் செவ்வாயின் காரகத்துவமான அண்ணன் தம்பி அமைப்புகள் எல்லாமே எனக்கு அடிபட்டு போச்சு, நான் ஏன் தைரியமாக இல்லை, நான் ஏன் கோழையாக இருக்கிறேன்னு நீங்கள் கேட்டதுக்கு காரணம், உங்களுக்கு 3ஆம் பாவகம் லக்னாதிபதி அடிபட்டு போனாரு. இதை நிறைய பேர் பிடிச்சிட்டிங்க இந்த பாயிண்ட்டை. லக்னமும் லக்னாதிபதியும் தைரிய வீரியம் என்பது லக்னத்தோடு, அதாவது தைரிய வீரியம் என்பது லக்னத்தோடு சம்பந்தப்பட்டது. லக்னாதிபதி உங்களுக்கு நீச்சனாகி இருக்கின்ற நிலைமையில், இது யார் என்னன்றதை நீங்களே இது ஒரு எப்போ எந்த வருஷம் வந்ததுன்றதை பார்த்து கணக்கு போட்டாலே வந்துடலாம். எனக்கு இது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. டக்குன்னு எந்த வருஷம் அவர் எத்தனை வயசுன்றது கூட ஞாபகம் இல்லை, கல்யாணம் ஆனவர். ஆக இந்த பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு 3ஆம் இடத்துல நீச்ச கிரகம், 3ஆம் அதிபதி அமாவாசை சந்திரனோடு சேர்க்கை, 3ஆம் இடத்துல நீச்ச கிரகம், மிக மிக முக்கியமாக தைரிய வீரியத்தை குறிக்கக்கூடிய இந்த சூரியன் அடிபட்டு இது 3ஆம் இடமும் லக்னாதிபதியும் அடிபட்டு போனார். 11ஆம் இடத்துல செவ்வாய், இன்னொன்று 16ஆம் இடத்துக்கு கூட சனி பார்வைன்னு நினைக்கிறேன். 3 11ஆம் பாவகங்களும் அடிபட்டு போனதுனால சகோதர நன்மைகள் உங்களுக்கு இல்லை. அதே மாதிரி லக்னாதிபதி வலிமை இழந்த காரணத்தினால தைரியம் உங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு, நீங்கள் கோழையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். ஆமாங்க, இது கரெக்டான பதில்னாரு. ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய அளவில் மனசுக்கு ரொம்ப இதாக இருக்குது. செவ்வாய் பாவத்துவம்னு சொன்னவங்களை விட லக்னாதிபதி நீச்சம் 3ஆம் இடம், இப்படித்தான் நீங்கள் வரணும். ஆதிபத்தியம் எப்போது செயல்படும், காரகத்துவம் எப்போது செயல்படும், ஏன் ஒரு காரகத்துவங்கள் செயல்படலை, இதை ஏன் இப்படி கொண்டு வந்தேன்னா, நான் சொன்ன மாதிரி லக்னாதிபதியா லக்னமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் தான். லக்னாதிபதி என்பது காரகம், லக்னம் என்பது ஆதிபத்தியம். அம்மா புரியுதாம்மா? இப்போ லேசாக புரியுதாம்மா? லக்னாதிபதி என்பது காரகம், லக்னம் என்பது ஆதிபத்தியம். வண்டியில் மாட்டு வண்டி ஓடுது, 2 வீலர் ஓடுது, முன் சக்கரம் வேணுமா பின் சக்கரம் வேணுமானா என்ன பதில் சொல்லுவீங்க? ஆக ஒரு தாயாகிய நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, திருப்பி ஒரு அம்மாவை ஆக போகிறீங்க, 2 குழந்தைகளுக்கு அம்மா ஆக போகிறீங்க.
ஒரு தாய்க்கு தன்னுடைய 2 குழந்தைகளை கேட்டால் என்ன பதில் சொல்லுவாள்? அதே தான்மா. லக்னம் முக்கியமா, லக்னாதிபதி முக்கியமா? ரெண்டும் முக்கியம். இந்த வண்டி இல்லைன்னா அந்த வண்டி ஓட, இந்த சக்கரம் இல்லைன்னா அந்த சக்கரம் யூஸ் ஆகாது, அந்த சக்கரம் இல்லைன்னா இந்த சக்கரம் யூஸ் ஆகாது. இப்படித்தான் நீங்கள் அதை கொண்டு போகணும். ஆக நீங்கள் கேட்ட VM ரோகிணி கேட்ட அந்த கேள்விக்கு இதுக்கும் கொண்டு வந்து எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆதிபத்தியம் காரகம் இந்த 2ல் தான் இது இருக்குது. ஆதிபத்தியம் என்பது லக்னத்தை குறிக்கிறது, காரகம் என்பது லக்னா அதிபதியை குறிக்கிறது. கிரகங்களுக்கு மட்டுமே காரகம், கிரகங்களுக்கு மட்டுமே காரகம். செயல்பாடுகள், காரகம் என்கின்ற வார்த்தைக்கு செயல்பாடுகள்னு அர்த்தம். ஆதிபத்தியங்கள் என்கின்ற அமைப்புக்கு உரியவைன்னு அர்த்தம். அப்போ இந்ததுக்கு அந்த வீடு உரியது. இந்த ஆதிபத்தியம் காரகத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அப்பா நான் 5 மணிக்கு மேலே கிளாஸ் முடியும் போது உஸ்ஸுன்னு உட்காரணும் பாருங்கள், புஷ்ஷுன்னு ஆகிடுது பாருங்கள். 3 மணிக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற கிளாஸ் 5 மணிக்கு புஷ்ஷுன்னு ஆயிடுற மாதிரி நான் ஆகிடுவேன். ஆக இந்த இடத்துல எதை எங்கே எப்படி கொண்டு போவது, ஆதிபத்திய காரகத்துவ கலப்புகளை எந்த இடத்துல புரிஞ்சுக்கிறது. இந்த ஒலி கலப்புகள் டாக்டர் VM ரோகிணியோடு அதை கொடுத்துருந்தீங்க. அந்த ஒலி கலப்புகள் எந்த இடத்துல இருக்குதுன்னு புரியாதவர்கள் தான் இதுக்குள்ள உப நட்சத்திரம், இதுக்குள்ள உப நட்சத்திரம், இந்த காலில் நிற்கிறதுல உப நட்சத்திரத்தில் பிரித்து அந்த பலன்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுமா, அப்படிலாம் சொல்லவே முடியாது. அதே நேரத்தில் உனக்கு இது இப்படி, அதாவது சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த நாள் இந்த தேதியில் உனக்கு திருமணமாகும்னு சொல்ல முடியும்? சொல்லவே முடியாதுமா, யாராலும் சொல்ல முடியாது. அது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம என்ன டெவலப் ஆகலை, அந்தளவுக்கு நம்ம இன்னும் டெவலப் ஆகலை. அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணம் இன்னும் பிறந்த நேர துல்லியம் ஏற்படாதது. 5 நிமிஷம் 3 நிமிஷம் பர்த் டைம் மாறிச்சினாலே உங்களுக்கு அந்தரம் 15 நாள் 1 மாதம் தள்ளி போயிடும். 1 மாதம் கூட சில நேரத்தில் பெரிய தசைகளில் சுக்கிர தசையில் அந்தரம் 1 மாதம் கூட தள்ளி போயிடும். ஆக எந்த ஒரு முறையிலும் நான் திருமண தேதியை குறித்து கொடுப்பேன். மாதத்தை சொல்லலாமா? இன்றைக்கி இருக்கிற முறையில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதை மட்டும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஆதிபத்திய வீட்டிற்கு மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்து, மறு வீட்டிற்கு கேந்திர கோணத்தில் அமர்ந்து, இதை பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சுக்கிரன் வந்து பெரும்பாலும் எந்த வீட்டிற்குமே கேந்திர கோணமாகவே இருப்பார். இதெல்லாம் கவனிச்சிருக்கிறீங்களா? பெரும்பாலும் அப்படிங்கிறத பெரிய அளவில் அந்த அவர் வீட்டுக்கு 12, 6, 8 உட்காரும்போது மட்டும்தான் ஏதாவது பிரச்சனை பண்ணுவார். ஒவ்வொன்றையும் இந்த இரு ஆதிபத்தியம் உள்ள இந்த 2 கிரகங்களுடைய வீடுகள் எப்பப்போ எப்படி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, செவ்வாய் வந்து நீச்சம் ஆகும்போது 2 வீட்டுக்குமே கேந்திர கோணத்தில் இருப்பார். இதை போய் நீங்கள் எங்கே எடுத்துக்குவீங்க? மேஷத்துக்கு 4ல் நீச்சமாகிறார், விருட்சத்துக்கு 9ல் நீச்சமாகிறார். அப்போ அந்த வீட்டிற்கு மறையாமல் அவர் பலவீனமாகக்கூடிய இந்த சின்ன சின்ன நுட்பங்களை ராஜேஷ் பொன்ராஜ் போன்றவர்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துல கவனிக்கணும். அவர் கேட்குறது, நல்ல வீட்டிற்கு மறைஞ்சு இன்னொரு வீட்டுக்கு கேந்திரத்தில் இருக்கும்போது எந்த வீட்டு பலன்களை செய்வார்? இந்த நல்ல வீடு கேந்திர வீடு அப்படின்றதுலாம் எடுத்துக்கவே வேண்டாம். எந்த வீட்டிற்கு மறைகிறாரோ அந்த வீட்டோட பலன்களை செய்ய மாட்டார். அப்படி செய்யணுமா? இதைத்தான் இந்த ஜாதகத்தையே எடுத்துக்குவோம். 4ஆம் வீட்டின் பலன்களை அவர் செய்ய மாட்டார். அவருடைய தசையில் 20% மட்டுமே செய்து 9ஆம் வீட்டுடைய பலன்களை 80% செய்வார். சரி, இந்த 4ஆம் வீட்டிற்கு அவர் மட்டும்தான் அதிபதியா? டாக்டர் VM ரோகிணி கேட்ட கேள்வி இங்கே தானே வருது. லக்னம் லக்னாதிபதி குத்திடுவேன் அப்படியே மூஞ்சல, எனக்கு வர்ற கோபத்துக்கு. எத்தனை தடவை தான் உயிரை கொடுத்து சொல்லி கொடுக்கறது? இந்த 4ஆம் வீட்டில் செவ்வாய், இங்கே சிம்ம லக்னத்திற்கு இந்த செவ்வாய் மறைந்துட்டார். இது நம்ம ஆன்லைன் வகுப்போட மாணவர். இந்த செவ்வாய் மறைஞ்சிட்டா இந்த 4ஆம் வீட்டோட பலன்கள் கிடைக்காதா? எப்படி கிடைக்காம போகும்? 4ஆம் வீட்டு அதிபதி மறைந்தாலும் இந்த 4ஆம் வீட்டிற்கு 3 காரகர்கள் இருக்கிறாங்க. 3ம் இந்த ஜாதகத்தில் பாருங்கள் எங்கே இருக்கிறாங்க. அதில் 2 பேர் அப்படியே திக்பலமாக இருக்கிறார்கள். ஒரு கெட்ட ஆதிபத்தியம் உள்ள வீட்டிற்கு அல்லது ஒரு நல்ல ஆதிபத்தியம் உள்ள வீட்டிற்கு அந்த கிரகம் அந்த வீட்டிற்கு 6, 8ல் மறைஞ்சாலும் அந்த ஆதிபத்திய வீடு தான் மறையுதே தவிர அதனுடைய காரக கிரகம் எப்படி இருக்குன்றதை தானே அடித்து அடித்து பிடிச்சி 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 சொல்லி கொடுத்தேன். எல்லாரும் இதில் தானே ஃபெயில் ஆகுறீங்க, எல்லாரும் இதில் தான் ஃபெயில் ஆகுறீங்க. இந்த மாணவர் கேட்ட மாதிரி, எனக்கு ஏன் புதன் மட்டும் நல்லா இருக்குது, எனக்கு ஏன் செவ்வாயுடைய பலன்கள் இல்லைன்னு கேட்ட மாதிரி. ராஜேஷ் பொன்ராஜோட கேள்வியை திருப்பி 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 நான் குரங்குன்னு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் அனுமார்னு கேட்குறீங்க. அவ்வளோதான். பழைய மொந்தையில் புதிய கல். வகுப்பை இப்படி போரடிச்சிடாதீங்க, வகுப்பை இப்படி போரடிச்சிடாதீங்க. குரங்கும் அனுமானம் ஒன்று தான். திருப்பி திருப்பி அதிலே தான் வர்றீங்க. இந்த இடத்துல நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்?
இவருக்கு வந்து 3ஆம் இடம் 11ஆம் இடம் கெட்டுப்போச்சு. 11ஆம் இடத்தை எங்கேயோ இருந்து சனி பார்க்குறார் மாதிரி ஞாபகம் எனக்கு. லக்னாதிபதி தைரியம் வீரியத்திற்கு அதிபதியான காரக ஆதிபத்திய காரகம். காரகம் இங்கே செவ்வாய்க்கு தைரியம் வீரியம். ஒரு லக்னத்தின் ஆதிபத்தியம் தைரிய வீரியம் என்கின்ற ஆதிபத்தியம் லக்னத்தோடையது. ஒரு ஜாதகத்துடைய தைரிய வீரியம் வந்து லக்னத்தின் அடிப்படையிலானது. கிரகங்களின் ஆதிபத்திய தைரிய வீரியம் என்பது செவ்வாயின் அடிப்படையிலானது. இந்த இடத்துல சூரியன் மட்டும் உச்சமாக இருந்திருந்தால், செவ்வாயின் தைரியத்தை உச்சமாகவோ அல்லது கெட்டு போகாமலோ இருந்திருந்தால், 3ஆம் இடம் வலிமையற்று 3ஆம் அதிபதி அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து வலிமையற்று சேராமல் இருந்திருந்தால் இந்த ஜாதகர் இந்த மாணவர் செவ்வாயின் காரகத்துவமான தைரிய வீரியத்தை பெற்றிருப்பார். அதுதான் ராஜேஷ் பொன்ராஜ் நல்ல ஆதிபத்திய வீடாக இருக்கட்டும் கெட்ட ஆதிபத்திய வீடாக இருக்கட்டும் எந்த ஆதிபத்திய வீடாக இருந்தாலும் ரெண்டையும் எப்போ கனெக்ட் பண்ணி விஎம் ரோகிணி மாதிரி 2 கண்ணின் வழியாகத்தானே உண்மையான இப்போ கண்ணை மூடிட்டேன். இந்த சைடில் இருக்கிற சுவர் எனக்கு என்னன்னே தெரியல. இந்த சுவரில் யார் என்ன இருக்கிறாங்க, என்ன இருக்குது, ஏது இருக்குது, சுவிட்ச் பாக்ஸ் எங்கே இருக்குது எனக்கு எதுவுமே தெரியல. கண்ணை திறந்துட்டேன். இந்த சுவிட்ச் பாக்ஸ் இருக்கிறது எனக்கு இங்கே தெரியுது. என்னுடைய பார்வை இங்கே தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற எனக்கு பொருட்கள் தெரியுது. இந்த இடத்துலேருந்து ஒருத்தன் கத்தியால் எடுத்து என்னை வெட்ட வந்தானா எனக்கு அதனால் பார்க்க முடியும், நான் தப்பிச்சுக்குவேன். அப்போ இந்த 2 கண்ணும் சேர்ந்து தானே ரோகிணி சொல்கிற மாதிரி பார்வை. ஏன் அதை மட்டும் இன்னும் மாணவர்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? ஆதிபத்தியம் காரகத்துவம் எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய ஜோதிடர்களையே தடுமாற வைக்கிறது. இந்த ஆதிபத்தியமும் அந்த காரகத்துவத்தையும் நல்ல விதமாக எப்படி என்ன என்பது கலப்புகளின் அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி ஒன்று போச்சா ஒன்று இல்லையா? நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த இடத்துல 4ஆம் பாவகம் வலுத்து தான் இருக்குது. சுக்கிரன் இருக்கிறாரு, சந்திரன் இருக்கிறாரு. சுக்கிரன் சந்திரனும் திக்பலமாக இருக்கிறார். உண்மையை சொல்லட்டுமா? இந்த சுக்கிரன் சந்திரனும் திக்பலமாக இருக்கிறார்ன்றதே நிறைய பேர் மனசில் ஏற்றிருக்க மாட்டீங்க. ஒட்டுமொத்தமாக மனசில் ஏற்றும் போது தான் வளர்பறை சுபத்துவம் பாபத்துவம் திக்பலம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் ஸ்தான கண எல்லாத்தையும் அப்படியே மனசில் ஏற்றும் போது சில விஷயங்களில் டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே ஒரு தெளிவுகள் வரும். அதை வச்சு தான் நீங்கள் பலன் கணிக்க முடியும். ஐயா, நான் ஏதோ ஒரு இதில் எழுதினேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய 30 ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு அனுபவத்தை ஒரு 3 நிமிடம் நீங்கள் தொலைபேசியில் என் கூட பேசுகிறதன் மூலமாகவோ அல்லது ஒரு 3 பக்கம் ஒரு கட்டுரையை நான் என்னுடைய 3 பக்க கட்டுரையை படிக்கிறதன் மூலமாகவோ நீங்கள் அடைஞ்சிட முடியாதுன்னு 2011 ஒருத்தருக்கு பதில் கொடுத்தேன். அப்போல்லாம் நான் ஃபோனில் பேசுவேன், ஃப்ரீயாக தான் இருந்தேன். இப்போ தான் ஃபோனை கண்டாலே பயமாக இருக்குது. யார் அடிக்கிறாங்க, என்ன அடிக்கிறாங்க. இப்போ என் ஃபோன் நம்பரை சுத்தமாக எங்கள் சர்க்கிளில் 10 பேருக்கு மேலே என் ஃபோன் நம்பர் யாருக்கும் தெரியாது. ஆக 2011 நான் எழுதின இந்த ஆர்டிகளை யார் வாய்ச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. அப்போல்லாம் என்கிட்ட நிறைய பேர் பேசுவாங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். நான் ஒரு 3 நிமிஷம் பேசின ஒருத்தர் குரு எனக்கு பங்கப்பட்டிருக்கிறாரு, நான் நிறைய ஆன்மீகத்தில் இருக்கிறேன்னு கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். என்னுடைய 30 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவத்தை ஒரு 3 நிமிடம் என்கிட்ட ஃபோனில் நீங்கள் பேசுகிறதுனாலையோ என்னுடைய 3 பக்க கட்டுரையை நீங்கள் படிப்பதனாலேயோ அடைஞ்சிட முடியாதுன்ட்டு. அதுதான் இப்போதைக்கு மாணவர்களுக்கு பதில். இன்றைக்கி 40 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறேன். 2011க்கும் 2025க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ என்னுடைய அனுபவத்தில் பாதி ஏனும் 20% நீங்கள் வந்துடணும் எல்லாவற்றிலும்.